வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. பாண்டியன் செந்திலுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஏன்டா எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறது, ஃபோன் எடுக்க மாட்டியான்ட்டு. அவர் கேட்குறாரு, சைலண்ட்டில் இருந்துப்பா தெரியலன்னுட்டு. அப்போ இவர் சொல்கிறார், நான் சொன்னேன்னு போய் பார்த்தவங்கள பார்த்தியான்னுட்டு. போய் பார்த்தப்பா, இன்னும் பார்க்கணுன்னுட்டு. அப்போ போயிட்டு நான் சொன்ன வேலையை முடிச்சுட்டு வான்ட்டு. ரொம்ப லேட் ஆகுமா என்னான்னு தெரியல, போகணும், ரொம்ப லேட் ஆகும் போல இருக்குதுன்ட்டு. அதை விட உனக்கு வேறு என்ன வேலை, அங்கே போயிருக்கேன்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன், அந்த வேலையை முடிச்சுட்டு தனி வரணுன்ட்டு. எவ்வளோ நேரம் ஆனாலும் காத்திருந்த வேலையை முடிச்சுட்டு வான்ட்டு இவர் சொல்கிறாரு. அதனால் இவருக்கு பேசுறதுக்கு வேறு வழி இல்லை. வந்துட்டு மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு மீனாவை கூட கிளம்பிடுறாரு. மதியம் ஆகுது. தங்கமயில் சரவணனுக்கு சாப்பாடு எடுத்து வந்திருக்காங்க. அப்போ சாப்பிட்றீங்களான்னு கேட்டவொடனே கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் சாப்பிட்றேன்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு சாப்பிட்ற மூடு இல்லை, நான் வருத்தமாக இருக்கேன்ட்டு. ஏன் நார்மலாக தான் இருக்கேன்ட்டு. ஏன் நான் வருத்தமாக இருக்குது உங்களுக்கு தெரியலையா? வீட்டில் கதிர் என்ன ஒரு மாதிரி பேசிட்டாரு. நான் என்ன வீட்டில் குழப்பத்தை உண்டாக்குறேன்னா அவர் என்ன இந்த மாதிரி பேசிட்டாரு, எதுக்காக ஒன்று பேசினான்னு கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, நான் பேச்சோட பேச்சா டியூஷன் எடுக்கிறாங்க ராஜின்னு சொல்லிட்டேன், அதுக்காக அவர் என்ன இந்த மாதிரி பேசிட்டாரு, அவர் எப்படி என்ன கேட்கலாம், நான் வீட்டில் நடக்கிற விஷயத்த தான் சொன்னேன்ட்டு. அவங்க சொல்கிறதுக்குள்ளார நீ எதுக்காக சொன்ன, அவன் சொல்கிறது சரிதானேன்னுட்டு. நான் வீட்டில் நடக்கிற விஷயத்த மாமாவுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் சொல்லிட்டேன், பேச்சோட பேச்சு தான் சொன்னேன், அது தப்புன்னுட்டு அவர் என்கிட்ட வந்து கேட்குறாரு. இதனால் அத்தையும் கதிர் என்கிட்ட பேசுகிறாங்க, எனக்கு அது பிடிக்கல, கோச்சிக்கிறாங்க. நீங்கள் கதிர்கிட்ட கேட்கணும், அது எப்படி அண்ணி அந்த வீட்டில் ஒருத்தி நான் என்னை அப்படியே எப்படி பேசலாம் மரியாதை இல்லாமல், நீங்கள் கதிர்கிட்ட கேட்கணுன்ட்டு இவங்க அழுகுறாங்க. அது எப்படிம்மா நான் போயிட்டு அவங்ககிட்ட கேட்க முடியும், சொல்லும்போது நீங்கள் கேட்டே ஆகணுன்ட்டு இவங்க அடம் பிடிக்கிறாங்க. சரி நான் அவங்ககிட்ட கேட்குறேன்னு சொல்கிறாரு. நானும் ஒன்றும் உங்களுக்குள்ளே பிரச்சனை உண்டு பண்ணணும்னு சொல்லலை, ஆனால் அவர் என்ன பேசிட்டு கூடாது இல்லையா, என்ன அண்ணி அப்படின்ற முறை மரியாதை இல்லாமல் பேசிடக்கூடாதுன்ட்டு. அதனால தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் அவர்கிட்ட கேட்டே கேட்கணுன்ட்டு இவங்க அடம் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டு பாண்டியன் கடைக்கு வராங்க. இவர் கேட்குறாரு, எதுக்காகம்மா நீ வர, நாங்களே வந்து சாப்பிட்ருப்பேன், வேணாம் சொன்னாங்களே நீ ஏமா கேட்க மாட்டேன்ட்டு. நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க மாமா, அதுக்காக நான் விட்டுட முடியுமா, அதனால தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க. அப்புறமா சாப்பிட்றோமான்னு சொல்லும்போது நான் வேணா வேலை செய்யட்டுமான்ட்டு கேட்குறாங்க பழனிக்கிட்ட. இல்லைம்மா நானே செஞ்சுக்கிறேன்ட்டு அங்கே பொருளெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு சொல்கிறாங்க. இது என்ன இவ்வளோ வேலை வைக்குதுன்னுட்டு, இதெல்லாம் உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது அப்போ இவங்க சொல்கிறாங்க, வீட்டில் மளிகை சாமான்லாம் வாங்கணுன்னாக்கா நான் தான் வாங்குவேன், எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குவேன், இதெல்லாம் எனக்கு தெரியுமாமான்ட்டு. பரவாயில்லையே இந்த அளவுக்குலாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன், இதெல்லாம் கோமதிக்கு தெரியாதுன்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்படியான்னு கேட்குறாங்க. ஆமாம், இந்த பக்கம்லாம் வந்ததே கிடையாது, நீனா அது வந்து எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கேன்ட்டு, உனக்கு ரொம்ப திறமன்ட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா சாப்பாடு போடுறாங்க. இவங்க உம்முன்னு இருக்காங்க. இவர் சொல்கிறாரு, சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே ரொம்ப சூப்பராக இருக்குமா சாப்பாடு, நீ வந்ததுக்கப்புறம் தான் கோமதி கொஞ்சம் ஓய்வாக இருக்கும் போல இருக்குதுன்னு சொல்லும்போது நானும் அவங்க நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறேன், அது நடக்காது போல இருக்குது மாமான்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டவொடனே என்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க அத்தை, கதிரும் அத்தையும் கோச்சிக்கிறாங்க, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல ராஜி டியூஷன் எடுக்கிறாங்கன்ட்டு, அதனால் அத்தையும் கதிரை என்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க மாமா அப்படின்ட்டு. அவங்க அப்படியெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்களா, கேட்டாங்க, ஆனால் நானும் உங்ககிட்ட சொன்னதுனால நீங்கள் போய்ட்டு அவங்ககிட்ட கேட்டுடாதீங்க சொல்லும்போது இல்லை நானும் அவங்ககிட்ட கேட்குறேன்ட்டு. வேணாம் மாமா, என்னால் அவங்களுக்குள்ள பிரச்சனை வேணான்ட்டு இவங்க பட்டும் படாத சொல்லி சொல்லி தூண்டி விடுற மாதிரி பேசுகிறாங்க. இதனால் இவருக்கு அவங்ககிட்ட போய்ட்டு கேட்கணுன்ற எண்ணம் வருது. இதை பழனியும் கவனிக்கிறாரு. இதே நேரத்தில் சென்னையில் மீனா சீக்கிரமாக வந்துடுறாங்க ரூமுக்கு. அவங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஃபோன் பண்ணுறாங்க செந்திலுக்கு, என்ன நான் வந்துட்டேன் முன்னால், நீங்கள் எனக்கு முன்னால் வந்துட சொல்லிட்டு இன்னும் வரலன்னு கேட்கும்போது இன்னும் வேலை ஆகலை, 1 மணி நேரத்தில் வரேன்ட்டு அவர் ஃபோனை கட் பண்ணுறாரு. இதுக்கு மேலே இன்றைக்கும் முடியாதமா இருக்குதுன்ட்டு இவங்க உட்காராங்க. இதே நேரத்தில் ராஜி வீட்டில் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாண்டியன் திட்டி சண்டை போட்டதெல்லாம் நினச்சி இவங்க வருத்தப்பட்டு மீனா கிட்ட நான் பேசலான்ட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னக்கா ரூமில் இருக்கீங்களா வெளியில் இருக்கீங்களா பேசலாமான்னு கேட்கும்போது ஏன் குரல் ஒரு மாதிரியாதுன்ட்டு இவங்க சொல்கிறாங்க, மாமா என்ன டியூஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அவருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, சொல்லாருந்தாக்கா அந்த சூழ்நிலை அமையல, ஆனால் அவருக்கு தெரிஞ்சுட்டு அவர் ரொம்ப சத்தம் போட்டுட்டாருன்ட்டு. நாம் எது சொன்னாலும் மாமா தப்பு தப்பு செய்யக்கூடாதுன்றாரு, ஆனால் அக்கா சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, வேணான்னு சொல்லிக்கூட அப்படி கூட அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு மட்டும் மாமா எதுவுமே சொல்லலை, ஆனால் அவரை பாராட்டுறாங்க, அத்தை தான் மட்டும் தட்டுறாங்கன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. ஆமாம், ஏன் மாமா அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியலன்னு போது இந்த நேரத்தில் கோமதி வராங்க. நான் பேசுகிறேன்ட்டு அவங்க மீனா கிட்டே பேசுகிறாங்க. என்ன மீனா நல்லா இருக்கேன்னு கேட்டுட்டு இவங்க கேட்குறாங்க, என்னத்தை கேரியர் எடுத்துகிட்டு போனாங்களோ மருமக, இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்டவுடனே அது ஏன் கேட்குற, அவள் எடுத்துகிட்டு போனால் சாப்பாடுன்னுட்டு அவர் வந்து அவரை புகழ்ந்து பேசுகிறாரு. நான் அந்த பக்கம் போனாலும் என்ன திட்டுவார், ஆனால் இவள் தினமும் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா, அவளை மட்டும் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாரு இவன்ட்டு இவங்க வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. அதே நேரத்தில் யாரோ கூப்பிட்றாங்கன்ட்டு அவங்க ஃபோனை திரும்ப கொடுத்துட்டு போயிடுறாங்க. இதனால் இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க, நாம் எது செஞ்சாலும் தப்புன்றாரு, ஆனால் தங்கமயில் தினமும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டாரு
மாமான்ட்டு ஏன் அப்படி பேசுகிறான்ட்டு அவரை புரிஞ்சிக்கவே முடியல. நாம் எது சொன்னாலும் நமக்கு எதிராகவே பேசுகிறாரு. தங்கமயில் செய்கிறத மட்டும் சரின்றாருனாக்கா அப்போது நாம் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்ட்டு நம்மள அது மாதிரியே சொல்லி சொல்லி குத்தி காட்டுறாரு. அவங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணதுனால அவங்க சொல்கிறது செய்கிறது மட்டும் எல்லாம் சரின்னு ஒத்துக்கிறாரு. நம்ம சொல்கிறது செய்கிறது மட்டும் எல்லாத்தையும் தப்புன்னே பேசுகிறாருன்ட்டு இவங்க 2 பேருமே வருத்தப்பட்டு பேசிக்கிறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.